மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மூன்றாம் கட்ட பிரச்சார சுற்றுப்பயணத்திற்காக சேலத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு புறப்பட்டு செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யாதவ பிரகாஷ் வழங்க கேட்கலாம். யாதவ பிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 2 கட்டங்களான இந்த சுற்றுப்பயணம் நிறைவு பெற்று இருக்கிறது. 3வது கட்ட சுற்றுப்பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. ஏற்கனவே கடந்த ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் முதற்கட்ட சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றது. ஜூலை 24 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் ஒரு 16 மாவட்டங்கள்ல 78 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. 3வது கட்ட சுற்றுப்பயணம் இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்காக சேலத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அவர் புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட தளி, ஓசூர் மற்றும் வேப்பனஹள்ளி இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றிலிருந்து வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த சுற்றுப்பயணமானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை, அதே போல 13ஆம் தேதி திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, 14ஆம் தேதி ஆம்பூர், குடியாத்தம், கேவிக்குப்பம், 15ஆம் தேதி ஆரணி, செய்யார், வந்தவாசி, 16ஆம் தேதி செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை, 18ஆம் தேதி கலசப்பாக்கம், போலூர், அணைக்கட்டு, 19ஆம் தேதி காட்பாடி, வேலூர், ஆற்காடு, 20ஆம் தேதி ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், 21ஆம் தேதி காஞ்சிபுரம், உத்தரப்பேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர், 22ஆம் தேதி செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், 23ஆம் தேதி சோழிங்கநல்லூர், திருப்போரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இந்த 3ஆம் கட்ட சுற்றுப்பயணமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.